கல்யாண வீட்டு ஸ்டைல் தக்காளி ஊறுகாய் நம்ம வீட்லயே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு நான் வந்துட்டு ஒரு 10 வரமிளகா நல்லா தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்போ நல்லா தக்காளி 10 தக்காளி எடுத்திருக்கேன், பொடி பொடியா நறுக்கியிருக்கேன். அதோட கொஞ்சமா புளி. இப்போ ஒரு சின்ன கரண்டியில வெந்தயமும் கடுகு நல்ல நிறமா வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில எண்ணெய் ஊற்றி நம்ம தக்காளி புளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். வெந்தோடனே நல்லா மசிச்சு விட்டு ஒரு மிக்சி ஜார்ல மாற்றி இதோட நம்ம ஊற வச்சிருந்த வரமிளகாவையும் சேர்த்து நல்லா விழுதா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்க போறோம். இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்ப கடாயில எண்ணெய் ஊத்தி கொஞ்சமா கடுகு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்ச தக்காளி விழுதியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவு உப்பு, 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள், அதோட நம்ம வறுத்து அரைச்சு வச்ச வெந்தயம் கடுகு பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. எண்ணெய் பிரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கடைசியா கொஞ்சமா நான் வெல்லம் சேர்த்திருக்கேன் டேஸ்ட்காக. அவ்வளவுதாங்க, நம்மளோட கல்யாண ஸ்டைல் தக்காளி ஊறுகாய் ரெடி. இதை நீங்க கர்ட் ரைஸோட சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். கர்ட் ரைஸ் மட்டும் இல்ல, இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எதுக்கு வேணும்னாலும் சாப்பிடலாம். மறக்காம ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை.